அனைவருக்கும் வணக்கம். ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்களை எனது அடுத்த காணொளியை காண அன்புடன் அழைக்கின்றேன். ஜி கிரிஷ் பக்தி டிவியில் சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள கோவில்கள் என்ற தொடரில் முதலில் திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள வடிவுடை அம்மன் கோவில், பிறகு மண்ணடி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள காளிகாம்பாள் கோவில்களை பற்றி பதிவேற்றம் செய்த காணொளிகளை பார்த்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இக்காணொளியில் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் உள்ள அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலை பற்றி காண்போம். இக்கோவில் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் உள்ளது. இக்காணொலியில் 3 தம்பிரான்களும், அதாவது வடபழனி முருகன் கோவில் வரலாறும் பதிவேற்றம் செய்ததை காணவும். வடபழனி ஆண்டவர் தல வரலாறு என்ற தலைப்பில் நுழைவு வாயிலில் 12 பாகங்களாக மிக அழகிய ஓவியங்கள் மூலமாக பக்தர்கள் இக்கோவிலின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்களே, வாருங்கள் தெரிந்து கொள்வோம். நன்றி. ஜி கிருஷ்ணன். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் உள்ள இடத்திலிருந்து சுமார் 150 வருடங்கள் முன் சாலி கிராமம் எனும் பகுதியில் அண்ணாசாமி நாயக்கர் என்பவருடைய வீடு இருந்தது. அண்ணாசாமி நாயக்கர் கல்வி கற்க அவரது பெற்றோர் சாம்பசிவம் பிள்ளையிடம் ஏற்பாடு செய்தார். கல்வியில் நாட்டமில்லை, அவர் உள்ளம் முழுவதும் இறை நாட்டமே. அண்ணாசாமி நாயக்கருக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டது. ஒரு நாள் பழனியில் இருந்து தல யாத்திரையாக வியாக்கிரபுரீஸ்வரர் கோவிலுக்கு சாது ஒருவர் வந்தார். அவர், தம்பி கவலை வேண்டாம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, திருப்போரூர் சென்று வழிபட்டு வா என்றார். அண்ணாசாமி நாயக்கருக்கு சாதுவின் ஞாபகம் வந்தது. திருத்தணிக்கு செல்வோரின் பாடல்களை கேட்டுக்கொண்டு அவர் மெய்மறந்த நிலையில் இருந்தார். சாதுவின் அறிவுரை கேட்டு புதுமையான காணிக்கை செலுத்த வேண்டும் என்று திருத்தணி சென்று தனது நாக்கை அறுத்து அதை இலையில் ஏந்தி பலி பீடத்தின் அடியில் வைத்தார். அண்ணாசாமி நாயக்கர் கோவிலை வலம் வந்து யாரோ ஒரு அன்பரிடம் முருகன் படத்தை பெற்றுக்கொண்டு தலைக்கு மேல் படத்தை தூக்கி வைத்தவாறு சென்னைக்கு திரும்பினார். படத்தை தனது வீட்டில் வைத்து வழிபடத் துவங்கினார். அண்ணாசாமி நாயக்கரை பார்ப்பதே பெரும் வரம் என கருதி பக்தர்கள் பலரும் குவிய துவங்கினர். முருகன் அருளன்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அப்போதும் அடக்கத்துடன் சொன்னார் நாயக்கர். பழனி தரிசனம் அண்ணாசாமி நாயக்கருக்கு பழனி சாதுவின் ஞாபகம் மீண்டும் வந்தது. பழனிக்கு செல்வதென முடிவு செய்து நடை பயணம் சென்று முருகனை வணங்கினார். முருகனை தரிசித்து விட்டு வழியில் படக்கடையில் பழனி ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்றை காண்கிறார். அன்றிரவு அந்த படத்தை நாயக்கரிடம் தரும்படி கடைக்காரர் கனவிலும், அதை பெற்றுக்கொள்ளுமாறு நாயக்கர் கனவிலும் ஆண்டவரே வந்து கூறினார். மறுநாள் படத்தை பெற்றுக்கொண்டார். தனது வீட்டையை குறிமேடையாக்கி அதில் பழனி ஆண்டவர் படத்தை வைத்து அதை கோவிலாகவே அமைத்தார். குறிமேடையில் காவி உடை புனைந்து தம்பிரான் ஆனார். 1863ஆம் ஆண்டு முதலில் ரத்தினசாமி செட்டியார் அண்ணாசாமி தம்பிரானை சந்தித்தார். வடபழனி கோவில் உருவான வரலாறு பற்றிய முக்கிய தகவல்களை கேளுங்கள். செட்டியார் வெள்ளி அம்பதிக்கு சென்றார். அண்ணாசாமி நாயக்கர் விரும்பியபடி தனியாக கருவறை கட்டி சிலை வைக்க வேண்டுமென்று தனக்கு தெரிந்த ஸ்தபதியிடம் பழனி ஆண்டவர் சிலை ஒன்றை உருவாக்கி கருவறையில் பிரதிஷ்டை செய்தார். கும்பாபிஷேகம் நடந்தது. ரத்தினசாமி செட்டியார் 20 ஆண்டுகள் கோவிலை சிறப்புடன் போற்றி நடத்தி வந்தார். அவருக்கு பின் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்தவரும் செங்குந்தர் குலத்தில் தோன்றியவருமான பாக்யலிங்க தம்பிரான் அன்புக்குரிய சீடராக அமைந்தார். தம் குருநாதரின் மறைவுக்கு பிறகு பாக்யலிங்க தம்பிரான் கோவில் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து அரும்பாடுபட்டு கவனித்து வந்தார். இப்போதுள்ள வடபழனி திருக்கோவில் கர்ப்பகிரகம் முதல் உட்பிரகாரத்தில் திருச்சுற்றும் கருங்கல் திருப்பணியாக செய்தார். வடபழனி கோவிலுக்காக ஏறத்தாழ 50 ஆண்டுகள்
சேவை புரிந்துள்ளார். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் உருவாக காரணமாக இருந்த 3 சித்தர்கள் ஆலயம் வடபழனி முருகன் கோவில் மேற்கு கோபுரத்தில் இருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த சித்தர் ஆலயம் விலாசம் நம்பர் 135, பக்தவத்சலம் காலனி, முதல் தெரு, திருநகர், வடபழனி.